ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலாவும் சோழனும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நல்ல பசிங்க. எப்படா அங்கிருந்து வெளியே வந்துடலாம் போல இருந்தது. அவ்வளோ பசியா இருந்ததுங்க. எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. நான் கூட டிவிலெல்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி தான் நடக்கும்னு நான் நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு ஆமாங்க, நான் கூட இந்த கூண்டலெல்லாம் ஏறி நிற்க வைக்குவாங்க. அதில் நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையா, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா, அவங்க என்னடனா கேலியை நிற்க வச்சுட்டு என்ன கேஸுன்னு கேட்டு டிவோர்ஸ்ன்னு சொன்ன உடனே சரி கவுன்சிலிங் போங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அங்கே போனால் 2 பெரிய மனுஷங்க உட்காந்துக்கிட்டு எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கமும் சொல்கிறாங்க. ஆமாங்க, டிவோர்ஸ் வேணா சட்டனை கொடுத்துட வேண்டியது தானே, அவங்கவுங்க லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு அவள் லைஃப்பை மட்டும்தான் பார்க்குறாளே தவிர என்னோட லைஃப்பை பார்க்கவே மாட்டேன்றா. என் மனசில் என்ன இருக்குன்னு கூடவா இவளுக்கு தெரியல, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இப்படி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு டிவோர்ஸ் கேஸுன்னு வந்துட்டு இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது நம்ம மட்டும்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு ஆமாம், இல்லை நம்ம டிவோர்ஸ் கேஸ்க்காக வந்திருக்கோம், ஆனால் நம்ம 2 பேரும் இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சில பேர் கோர்ட்டில் கூட முகத்தெல்லாம் திருப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்ற இடத்துல அவங்கள சொல்லவே தேவையில்ல, நீ நான் வேறு ஹோட்டலுக்கு போகிறேன், நீ வேறு ஹோட்டலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் நம்மளை பாருங்கள், நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தான் உட்காந்துட்ருக்கோம், எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நான் கூட கோர்ட்டில் வந்து நிறைய அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்கன்னு நம்ம பார்த்தேன். லாயரெல்லாம் நமக்காக வாதாடுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் இப்படி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. சரி பெரியவங்க 2 பேர் அவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறாங்களே, பேசாமல் சேர்ந்து வாழ்ந்துருவோமானலாம் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாரு. உடனே நிலா இருந்துட்டு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க, ஏன்னா உங்களுடைய டேஸ்ட் வேறு, என்னுடைய டேஸ்ட்டு வேறு, கேரக்டரும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் என்ன டேஸ்ட்டு, பொல்லாத டேஸ்ட்டு, என்னை தவிர எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும், ஆனால் என்னை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு நான் எப்படியாவது உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடணும், அப்படியே நீங்கள் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலையும் 2வது கல்யாணம்னு சொல்லுவாங்க, அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க அப்படி 2வது கல்யாணம்னு சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. பேசாமல் நமக்கு நடந்ததெல்லாம் நீங்களே எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதுக்கப்புறம் அதுவே பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அப்படியே சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு கடைசி வரைக்கும் நம்ம மனசில் என்ன இருக்குன்னு இவ புரிஞ்சுக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் வீட்டுக்கு வராங்க. பல்லவன் இருக்காரு. டே ஏதாவது சாப்பிட்டியாடா, இல்லை ஏதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எப்படா வந்து இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், சோழனும் நிலாவும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ, அண்ணன் இன்னும் வெளியில் போச்சு, திரும்ப இன்னும் வீட்டுக்கு வரலை, அண்ணி வந்து உள்ளே இருக்காங்க. சரி நிலா ஏதாச்சும் சொல்லிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ, அதெல்லாம் எதுவும் சொல்லலைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு நிலாவை கூப்பிட்றாங்க. என்னம்மா ஆச்சு, கோர்ட்டுக்கு போனீங்களே என்ன சொன்னாங்க, டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டிவோர்ஸ் எல்லாம் கேட்ட உடனேலாம் தரமாட்டாங்கன்னு ஒரு 6-7 மாதம் போகும், அதுக்கப்புறமா தான் தருவாங்க. கேட்ட உடனேலாம் தரலை. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போக வச்சுட்டாங்க. கவுன்சிலிங் போனால் அவங்க 2 பேரும் எவ்வளவோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருந்தோம். அதனால் நெக்ஸ்ட் டைம் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, மறுபடியும் போய் அட்டன் பண்ணணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா இன்னும் டிவோர்ஸ் இல்லைண்ணே அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சோழன் இருந்துட்டு பாலவந்தன் கான்ஸ்டபிள் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா உன் பொண்டாட்டி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அம்மா உன் மாமனார் உங்களை ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் திடீர்னு வீட்டுக்கு வந்து நின்றுட்டாரு. எங்கள் வீட்லேயே ஸ்டே பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பயங்கரமாக பிளான் போட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தங்கம் பணம் எல்லாத்தையும் நிறைய கொடுத்தமிச்சு இதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி நம்ம மேலே மாமா இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரே, பத்திரமா கொண்டு போகணுன்னு பார்த்தா நடுவழியில் ஒரு கார் நிப்பாட்டி என்னை கடத்திட்டு போயிட்டு சரியான அடி. அந்த அடியை என்னால் மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் அடித்த கூட பரவாயில்லையே, கொல்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. என்னப்பா உன் மாமனார் இப்படியெல்லாங்கிறாரு. ஆமாண்ணே, அந்த குறைய ஏன் கேட்குறீங்க. சரி அதுக்கப்புறம் நிலாவுக்கு எல்லா உண்மையும் புரிய வச்சு அவளை திரும்ப எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம்.
திடீர்னு மறுபடியும் டிவோர்ஸ்ன்னு போய் நிற்கிறா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கோர்ட்டுக்கு போனோம், டிவோர்ஸ் அப்ளை பண்ணோம், கவுன்சிலிங்க்கு போனோம், மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க, அதுக்கும் போகணுன்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்கா. எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எங்கள் அப்பாவை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் என் அப்பா ஸ்தானத்தில் உங்களை நான் அன்னைக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு தான் நிலாவோட கழுத்துலேயே தாலி கட்டினேன். அதெல்லாம் தெரியும்ப்பா. ஆனால் இப்போ பாருங்கள், நிலா வந்து எது கேட்டாலேயும் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியல. அதனால தான் டிவோர்ஸுன்னு கேட்டபோது கூட நான் சரி கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ என்னால் நிலா வீட்டெல்லாம் பிரிஞ்சிருக்கவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ உன் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லியிருக்கலாம்ல. அவள் எங்கன்னு சொன்னால் கேட்கவா போகிறா? எதுவுமே சொன்னால் கேட்கவே மாட்டேன்றா. அவள் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் தான் நின்றுட்டுருக்கா. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, எனக்கு ஆம்பளை பிள்ளைங்க அழுந்தாவே ஆகவே ஆகாது. சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நீ அழுறதை பார்த்தா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுகிறேன்ப்பா. நான் பேசி இந்த டிவோர்ஸ் கேஸை வந்து வாபஸ் வாங்கி வைக்கிறேன். அந்த டீ கடையில் ஒரு டீயும் 4 போண்டா வடையெல்லாம் சாப்பிட்டேன். அதுக்கு சேர்த்து பணத்தை கொடுத்துட்டு வாப்பா உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிண்ணே, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு சேரன்கிட்ட பல்லவன்கிட்டையும் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழவந்தான் வந்து நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. இவர் எதுக்கு நமக்கு கால் பண்ணுறாரு? அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வராங்க. என்னம்மா நிலா, எப்படிம்மா இருக்க? ஆமாம், ஏதோ இன்னைக்கு நீயும் புருஷனும் கோர்ட்டுக்கு போனீங்களாம். அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்ததுல ஏதோ டிவோர்ஸ் கேஸுன்னு சொன்னாங்க. எதுக்காக டிவோர்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான் அன்னைக்கு உங்கள் அப்பாவை மீறி உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் இப்போ நீ மறுபடியும் டிவோர்ஸ்க்காக கோர்ட்டுக்கு போயிருக்க. இது என்ன விளையாடுற விஷயமா? என்னவா நடக்குது உங்களுக்குள்ள? எதுவாக இருந்தாலையும் என்ன பிரச்சனையாக இருந்தாலையும் புருஷன் முன்னாடி 2 பேரும் பேசிக்கிறத விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலே டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்கறதுக்காக கோர்ட்டுக்கு போறியா? என்னம்மா உனக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. சரி, இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் எப்படி தெரியும்? என்ன தெரியாலாம் நீ கேட்காத. நான் சொல்கிறத கேளு. நான் தான் உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இங்கே பாரு, உன் புருஷனோட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல டைப்பாக இருக்கான். அதனால் நீ அவன் கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கோர்ட்டு கேஸு டிவோர்ஸுன்னு வந்து மறுபடியும் கோர்ட்டில் பார்த்தனா நடக்கிறதே வேறு. அதுக்கப்புறம் நானே நேராக உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சார் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னா உடனடியாக கோர்ட்டுக்கு போய் நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ரிட்டன் வாங்கு. எனக்கு டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் சோழனோட சேர்ந்து வாழணும்னு சொல்லுப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம நிலா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. போலீஸு இதெல்லாம் கூடவா விசாரிப்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம பல்லவன் பாண்டியன் இருந்துட்டு இன்னும் வானதியை காணோன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க. கண்ணங்கிட்ட சொல்லி டீ வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் கண்ணன் இருந்துட்டு ஆல்ரெடி ஃப்ளாஸ்கில் நான் வாங்கி வச்சிட்டேன், உங்களை பார்க்கும் போது ரொம்ப டல்லாக இருப்பீங்கன்னு தோணுச்சு, எப்படியும் டீ வாங்கிட்டு வரதுக்காக சொல்லுவீங்க, அதுக்கு முன்னாடியே நாமளே வாங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே டேபிள் மேலே தான் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வராங்க. சரி, டைப் பண்ணி பார்க்கலாம் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வானதியும் ஆன்லைனில் தான் இருக்காங்க. வானதியோட அம்மா இருந்துட்டு துணியை துவைச்சி அங்கே வச்சுருக்க, மேலே போய் காய் வச்சுட்டு வா, எப்போ பாரு ஃபோன்லேயே தான் இருக்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஃபோனை போட்டு தூக்கி போட்டு உடைக்கலன்னா கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் வேறு ஏதோ டைப் பண்ணி வச்சுருக்கான், என்ன ஏதுன்னு கூட ஒன்றுமே புரியல. ஏதாச்சும் டைப் பண்ணுறான்னா பாரு, ஒருவேளை நம்மளை பற்றி விசாரிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு வண்டி சர்வீஸ் வரன்றதுனால ஃபோனை அப்படியே வச்சுட்டு நம்ம பாண்டி போயிட்டு வண்டியை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா இன்னும் மெசேஜை காணுன்னு சொல்லிட்டு வானதி வந்து அடின்னு அடிக்கிறாங்க. வலிக்குதிரி ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லவும் வானதி இருந்துட்டு ஏதோ டைப் பண்ணியே, என்னடா டைப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உனக்கு இல்லை வேற ஒரு பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வேற ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. பொய் சொன்னடி, உனக்காக தான் பண்ணேன், எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்கலான்னு தான் பண்ணேன். நான் போனா அப்படியே என்னை விட்டுருவியடா? வந்து சமாதானம்லாம் பண்ண மாட்டியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ தானே வேண்டான்னு போன. அதனால நீயே திரும்ப வருவன்னு எனக்கு தெரியும். வருவன்னு தெரியும்னா நீயெல்லாம் வரக்கூடாதா? நானே தான் வந்துட்டே இருக்கணுமா? எப்போ சண்டை போட்டாலும் நானே தான் உன்னை தேடி தேடி வரணுமா? நீ எல்லாம் வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா 2 பேரும் வந்து சமாதானம் ஆகிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.